மத்திய கிழக்கு நாடுகளுக்கான தனது விமான பயணங்களை மட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் மீண்டும் ஆரம்பிப்பதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி UL-231 என்ற விமானம் கொழும்பில் இருந்து துபாய்க்கும், UL-232 என்ற விமானம் துபாயில் இருந்து கொழும்புக்குமாக இன்று இயக்கப்படவுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. துபாய் வான்வழி பகுதி திறப்பு இடம்பெற்றதைத் தொடர்ந்து தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நலன் குறித்து முன்னுரிமை அளித்த நிலைமைகளை தொடர்ந்து கண்காணித்து அடுத்தடுத்த சேவைகள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்படும் எனவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் குறிப்பிட்டுள்ளது. பயணிகள் தங்களது விமான அட்டவணை தொடர்பான சமீபத்திய தகவல்களை நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் அல்லது வாடிக்கையாளர் சேவை மையங்கள் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானின் உச்சநிலை தலைவர் அலி கமேனியின் மறைவுக்கு அரசாங்கம் கண்டனத்தையோ இரங்கலையோ தெரிவிக்காதது ஏன் என பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று அவர் இந்த கேள்வியை முன்வைத்தார். ජාත්‍යන්තර නීතිය උල්ලංඝනය කරමින් මිත්‍ර රටක නායකයෙක් ඝාතනය වෙලා තිබෙනවා. ඊරානයේ උත්තරීතර නායකතුමන්. එතුමාගේ මේ මරණය පිළිබඳව හෙලා දැකීම් නැත්නම් ශෝකය පළ කිරීම තාම රජයෙන් කරලා නැහැ කියලා අපිට පෙනෙනවා. මේ පිළිබඳව පොඩ්ඩක් කාරණා පැහැදිලි කරන්න. சர்வதேச சட்டத்தை மீறி நட்பு நாடு ஒன்றின் தலைவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ஈரானின் உச்சநிலை தலைவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது இந்த மரணம் குறித்து அரசாங்கம் இதுவரை கண்டனத்தையோ அல்லது இரங்கலையோ தெரிவிக்கவில்லை. ஆனால் இது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துங்கள் என்றார். இதற்கு பதிலளித்த வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், දැනටවත් විදේශ අමාත්‍යාංශයේ විදිහට අපේ ස්ථාවරය අපේ නිල ප්‍රකාශය නිකුත් කරලා තියෙනවා. අද හවස 1:00ට මම තානාපති කාර්යාලයට ගිහිල්ලා ඒ ශෝක පොතේ මගේ ප්‍රකාශය මම සටහන් කරනවා. රට වෙනුවෙන් මම මේ ප්‍රකාශය කරනවා. ඒ දේ සියල්ල කරලා ඉවරයි. ඔබතුමාට ඕනේ දේ නෙමෙයි මං කරන්නේ. රටට ඕනේ දේ. இலங்கையின் கடற்பரப்புக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்பில் மூழ்கும் நிலையில் இருந்த ஈரான் கடற்படைக்கு சொந்தமான கப்பலில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 30 பேர் சிகிச்சைக்காக காலி கராபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச கடல்சார் சட்டம், கடல்சார் உடன்படிக்கைகள் மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் இவர்கள் மீட்கப்பட்டார்கள் என வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது தெற்கு கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான ஈரான் கப்பல் தொடர்பில் அரசாங்கம் உத்தியோகபூர்வ அறிவிப்பை விடுக்க வேண்டும் என புதிய ஜனநாயக முன்னணியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். லங்கா මුහුදු තීරයේ ඉරාන් නැවකට ප්‍රහාරයක් එල්ල වෙලාද කියලා තියෙනවා. ඉරාන් නැවක් මේ වෙනකොට ලංකාවේ ගාලු මුහුදේ ඉරාන් නැවකට ප්‍රහාරයක් කළා දිනවා. අපි ආණ්ඩුවෙන් අහන්නේ ඒ නැව සම්බන්ධව මොකක් හරි තියනවද, මොකද්ද වෙලා තියෙන්නේ කියලා ආණ්ඩු පක්ෂේ ප්‍රධාන සංවිධායකතුමා අපිට පොඩි පිළිතුරක් දුන්නා. මොකද රටේ ප්‍රශ්නයක් මේ මොකද ලංකාවේ වෙන්න බෑ. එහෙම ඉරාන් නැවකට ලංකාවේදී එහෙම වෙන්න බෑනේ. මොකද ලංකාවේදී තමයි මේ සිද්ධිය වෙලා තියෙන්නේ. අපේ මුහුදු සීමාවේ නෙමෙයි, අපිට අයත් නොවන මුහුදු සීමාවේ ඉරාන නාවික හමුදාවට අයිති යානයක් නෞකාවක් තිබුණා. ඒ නෞකාව අයිරිස් ඩේනා කියන නෞකාව. ඒ නෞකාව ගිලෙනවා කියන පණිවිඩය අද උදෑසන 5:08ට විතර අපේ නාවික හමුදාවට සහ වෙරළා රක්ෂක දෙපාර්තමේන්තුවට පණිවිඩ ලැබුණා. ඒ අනුව අපි උදේ 6 වෙනකොට මැදිහත් වුණා. පළවෙනි නාවික යාත්‍රාව යවුවා. උදේ 7 වෙනකොට තවත් නාවික යාත්‍රාවක් යවුවා. ඒ වගේම ගුවන් හමුදාව, නාවික හමුදාව දෙකම මැදිහත් වෙලා ඒ සිදුවීමේදී අනතුරට ලක් වෙලා ඉන්නේ. 30 දිනක් පමණ දැඩි අනතුරට ලක් වෙලා තියෙනවා. 180ක් විතර නෞකාවේ පිරිස හිටිය බවට දැන් තොරතුරු වාර්තා වෙනවා. ඒ 30 දෙනාගේ ජීවිත බේරගන්න අපි වහාම මැදිහත් වෙලා ඒ අයව මේ වෙනකොට කරාපිටිය රෝහලට රැගෙනමින් තියෙනවා. මේ වෙනකොටත් කරාපිටිය රෝහලට රැගෙනවිල්ලා ඇති. අපි ජාත්‍යන්තර වශයෙන් බැඳිලා ඉන්නවා. විශේෂයෙන්ම
ඉන්ටර්නැෂනල් කන්වෙන්ෂන් on maritime search and rescue සා සම්මුතිය 1979 අපි අත්සන් කරන ලද සම්මුතිය අනුව ඒ මුහුදු සීමාවන් වලට ඔබෙන් යම්කිසි රටක නවකට ඒ නැවක ඉන්න පිරිසට යම්කිසි අනතුරක් වුණොත් ඒ රට ජාතිකත්වය නොබලා කුමන හේතුවක් මත ඒ අනතුරට ලක් වුණාද කියන එක නොසලකා මානුෂීය වශයෙන් ඒ අයගේ ජීවිත ආරක්ෂා කර ගැනීම සඳහා මැදිහත් වීමක් කරන්න අපි බැඳිලා ඉන්නේ. இலங்கைக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்பில் ஈரான் கடற்படைக்கு சொந்தமான ஐடிஎஸ் டேனா என்ற கப்பல் அனர்த்தத்துக்குள்ளாகி மூழ்கும் நிலையில் இருப்பதாக இன்று காலை 5-8 மணியளவில் இலங்கை கடற்படைக்கும் சமுத்திர பாதுகாப்பு அதிகார சபைக்கும் தகவல் கிடைக்கப்பெற்றது. இந்த கப்பல் பற்றி ஆராய்வதற்கு கடற்படை மற்றும் விமானப்படை கூட்டாக இணைந்து செயற்பட்டுள்ளது. காலை 6 மணிக்கு முதலாவது மீட்புக் குழுவினரும் காலை 7 மணிக்கு இரண்டாவது மீட்புக் குழு கப்பலும் அந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் 180 பேர் இருந்துள்ள நிலையில் அவர்களில் 30 பேர் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு காலி கராபிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச கடல்சார் சட்டம், கடல்சார் உடன்படிக்கைகள் மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் இவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள். கடல்சார் சட்டத்திற்கமைய இலங்கையின் கடற்பரப்பை அண்மித்த பகுதியில் ஏதேனும் கப்பல் விபத்துக்குள்ளானால் ஆரம்பகட்ட உதவிகள் வழங்கும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு என்றார். ඒක වගකීමක් යුතුයකමක් මානුෂීය අර්ථයෙන් කළ යුත්තක්. එනිසා අපි තා පැහැදිලිව ඒ මැදිහත් වීම කරලා දැන් මේ වෙනකොට ඒ දැඩි අනතුරු තත්ත්වයට පත්වෙච්ච අයගේ ජීවිත මුදවා ගන්න කරාපිටිය රෝහල අපේ සෞඛ්‍ය කාර්ය මණ්ඩල මැදිහත් වෙමින් තියෙනවා. ඒ වගේම ඒ සිදුවීමත් එක්ක මේ ප්‍රශ්නේ මූලික වශයෙන් අහන්නේ කලාපීය ආරක්ෂාව පිළිබඳව. ඔතේ ඉතා පැහැදිලි මේ කලාපීය ආරක්ෂාවට මෙවැනි සිදුවීම් ගැටලුකාරී විදිහට මතුවෙනවා. ඒ නිසා ඒක වළක්වා ගැනීම තමයි අපේ ඉලක්කය, අපේ මැදිහත් වීම වෙන්නේ. මේ සිදුවීමේදී අපි අපේ පැත්තෙන් රජයක් විදිහට ගත යුතු ශනික ක්‍රියාමාර්ග ඉතාම ඉක්මනින් අරගෙන තියෙනවා, ගනිමින් තියෙනවා. அதேவேளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் மோதல் நிலைமைகள் குறித்து இலங்கை அரசாங்கம் தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது. இந்த பதட்டம் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கும் கடுமையான அச்சுறுத்தலாக அமையும் என இலங்கை கருதுகிறது. நிலைமையை தணிக்க அனைத்து தரப்பினரும் மிகுந்த நிதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் மோதல்களை குறைக்க உடனடி மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் இலங்கை கோரிக்கை விடுத்துள்ளது. பாரிய மனிதாபிமான மற்றும் பொருளாதார பாதிப்புகளை தவிர்க்கும் பொருட்டு ஆத்திரமூட்டும் செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இனப்பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதே இலங்கையின் நிலைப்பாடாகும். இது தொடர்பாக ஜனாதிபதி ஐக்கிய அரபு ராச்சியத்தின் தலைவருடனும் ஏனைய நாடுகளின் தலைவர்களுடனும் கலந்துரையாடியுள்ளார் என அவர் மேலும் தெரிவித்தார்.